ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம ரவி தேஜா நடிப்பில் வெளிவந்திருக்கூடிய இருமுடி கட்டு இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ ஐயப்பன் சாமிக்காக 40 நாள் மாலை போட்டு விரதம் இருப்பாரு. அப்படி ஒரு விரதம் இருக்கிற அந்த டைம்ல ஐயப்பன் பக்தியா சாமியா ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரு. அதுவே நம்ம ஹீரோ மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க, மிச்சம் இருக்கிற நாள்லாம் குடிசாமி தான். இப்படி மாலை போடுற சமயத்தை தவிர எப்பவும் குடி போதிலே இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவருடைய உலகமே அவருடைய பெண் குழந்தை தான். இன்ஃபேக்ட் அவர் ஊர்ல அவருடைய பொண்ணை மட்டும் தான் பொண்ணா பார்க்காம அந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகளையும் தான் பொண்ணா தான் பாக்குறாரு. இப்படி இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோக்கே மாலை போடக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த குருசாமிக்கு டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ்னு போனவ ரிட்டர்ன் வீடு திரும்பவே இல்லை. அவ்வளவுதாங்க, அந்த ஊரோட சேர்ந்து நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியும் அந்த பொண்ணு தேடுறாங்க. அந்த டீனேஜ் வயசு கொண்ட பொண்ணு காணாம போனதுக்கு முன்னாடி தான் அந்த ஊர்ல சில மர்மமான மரணங்களும் நடந்திருக்கு. யார் அந்த ஊருக்குள்ள வந்து இந்த கொலைகள்லாம் பண்றா, ஹீரோவுடைய குருசாமியோட பொண்ணுக்கு என்னாச்சு, அண்ட் நம்ம ஹீரோ அண்ட் அவருடைய பொண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனான பாண்டிங், கடைசியில நம்ம ஹீரோ தான் பொண்ணுக்காக அவருடைய குடியை விட்டாரா, இப்படி பல லேயர்ஸோட இந்த கதையில நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல கண் கலங்குற அளவுக்கு பெண் பிள்ளைகளை பெற்ற எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் சொல்ற விதமா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே ஆத்தூர்ன்ற ஆந்திரால இருக்க ஒரு மலை கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த மலை கிராமத்துக்குள்ள ஆத்தூர் எல்லைக்குள்ள போற வண்டி எல்லாத்தையுமே ஒருத்தன் வழி மறைச்சு, இந்த வழியா யார் போனாலும் தயவு செஞ்சு உங்க வண்டியோட ஆர்னை மட்டும் அடிச்சிடாதீங்க, ஏன்னா எங்க அண்ணன் திருநாத்தோடைய பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுல ஒரு லாரிக்காரன் நான் அப்படிதான்டா ஆர்ன் அடிச்சுட்டு போவேன், யார் அந்த திருநாத், அவனுடைய பொண்ணு தூங்கிட்டு இருக்குன்னா நான் ஆர்ன் அடிக்கூடாதா அப்படின்ற மாதிரி விதண்டாவதமா பேசிட்டு அவன் லாரியில இருக்க ஹார்னை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்க, அப்போ ஒருத்தர் ஆட்டோக்குள்ள இருந்து இறங்கி பயங்கரமான ஆக்ரோஷத்தோட போய் அந்த லாரி டிரைவரை பிடிச்சி குத்துன்னு குத்துறாருல, இவர் தாங்க இந்த படத்தோடைய ஹீரோ. இவர் ஏன் இப்படிலாம் பண்றாருன்னு சொல்லிட்டு சில மாசங்களுக்கு முன்புன்னு கதையை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா ஆத்தூருக்கு பக்கத்துல இருக்க ஒரு டவுன்ல இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு லேடி டீச்சர், அந்த கேரக்டர் நம்ம சுவாசிக்க தான் நடிச்சிருக்காங்க. அவங்க இப்போ 10th கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு ஒரு பொண்ணை மட்டும் தரன்னு இழுத்துட்டு வந்து எல்லா பசங்க முன்னாடி ஸ்கேலால அடிச்சு, ஒழுங்கா படிக்க மாட்டியா, இதான் நீ படிக்கிற லட்சணமா, ஸ்கூல் முடிகிற வரைக்கும் இந்த வெயில்ல இப்படியே நீ முட்டி போடணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி இந்த டீச்சர் அடிச்சு போட்டு போறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் பசங்க எல்லாரும் போயிடறாங்க. ஆனா அந்த பொண்ணு முட்டி போட்டு இருந்த இடத்துல ஆளை காணோம். எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி போய் பார்த்தா கிளாஸ் ரூம்குள்ள அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கா. அவ்வளவுதாங்க, இந்த பெண் பிள்ளை இறந்த காரணத்துக்காக இந்த டீச்சரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்க ஆத்தூர்ன்ற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எல்லா பொண்ணுங்களையும் தான் பொண்ணு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் படத்தோடைய ஹீரோவான திருநாத். அவருடைய ஃபேமிலியில அவருடைய ஒய்ஃப் காவேரி அண்ட் அவருடைய அசமான பெண் பிள்ளையான மணிகண்டா. இவர் எதுக்காக இவருடைய பொண்ணுக்கு மணிகண்டான்னு பேர் வச்சிருக்காருன்னா, இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகி குழந்தையே இல்லை. இதனால நம்ம ஹீரோவும் அவருடைய ஒய்ஃபும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. எங்க போனாலும் அவங்க ஒய்ஃபை அசிங்கப்படுத்தாத ஆளே கிடையாது. இப்படி இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த ஊர்ல நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு நபர் தான் குருசாமி கோபராஜ். அவர் நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு, நீ ஐயப்பன் சாமிக்கு வேண்டிக்கிட்டு மாலையை போடு, கண்டிப்பா அவர் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டுதான் நம்ம ஹீரோ முதல் முறையா ஐயப்பன் சாமிக்காக வேண்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 41 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை தரிசிச்சுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் ஒரு பெண் குழந்தைய பிறந்திருக்கு. அந்த மணிகண்டனை வேண்டிட்டு போனதுனால தான் அவரே தனக்கு பெண் குழந்தையா பிறந்திருக்காருன்ற மாதிரி அவருடைய பேரே தான் பொண்ணுக்கு வச்சு லிட்டரலா அவர் சாமி மாதிரி அவர் பொண்ணை பாத்துக்கிறாரு. எந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அவர் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்காருன்னா, அவங்க பொண்ணு 5th பாஸ் ஆனதுக்கே ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ அவர் பொண்ணு மேல பாசம் வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் அவருடைய பொண்ணு மணிகண்டாவும். எப்ப இவங்க அப்பா வேலை விஷயமா வெளியில போயிட்டு வந்தாலும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஊருக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சோ அதை ஒண்ணு விடாம அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா. ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவர் பொண்ணு கிட்ட இதை சொல்லி தான் வளர்த்துருப்பாரு. இங்க பாருமா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உன்னை சுத்தி இந்த ஊருக்குள்ள எது நடந்தாலும் அப்பா கிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாரு. அப்பா மேல அதீத பாசத்தோடு இருக்கக்கூடிய மணிகண்டாவும் தான் அப்பா கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பா. இன்ஃபேக்ட் இவங்க அப்பா குடிக்கிறது கூட அவளுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் அவங்க அப்பா குடிக்கும் போது அவர் சந்தோஷமா இருக்காரு. அதனாலே இந்த பாப்பா அவங்க அப்பா குடிக்கிறது நிறுத்தணும்னு கூட சொல்ல மாட்டா. இந்த அளவுக்கு அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். என்னதான் நம்ம ஹீரோ வருஷம் ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தாலும் ஐயப்பன் சாமிக்காக வேண்டிக்கிட்டு 40 நாள் விரதம் இருக்கான் பாத்தீங்களா, அந்த 40 நாள் மட்டும் குடிக்கவே மாட்டான். ஓப்பனிங்லேயே ஒரு கலக்கலான ஐயப்பன் சாங்கோட நம்ம ஹீரோ குருசாமி அண்ட் அந்த ஊர்ல இருக்க மற்ற சாமிங்க எல்லாருமே சபரிமலைக்கு கிளம்பி போறாங்க. போயிட்டு தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்த ஊருக்குள்ள இறங்கின அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ குடிக்க போயிடுவாரா. என்னதான் நம்ம ஹீரோ
எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பாப்ல. ஸோ இப்படி குடிச்சிட்டு நேரா தான் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய பொண்ணு மணிகண்டாவை தான் பாக்குறாரு. சொல்லுமா, நான் மலைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த ஊருக்குள்ள என்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஒண்ணு விடாம இந்த பாப்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுலதான் இந்த மாதிரி பக்கத்து ஊருக்காரங்க இவங்க ஊருக்கும் அவங்க ஊருக்கும் நடந்த கபடி போட்டியில கலந்துகிட்ட பொண்ணுங்க கிட்ட ரங்கையான்ற ஒரு பொறுக்கி பையன் தான் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த கபடி போட்டியில கலந்துகிட்ட ஆத்தூரை சேர்ந்த பொண்ணுங்களுடைய ட்ரெஸ்ஸை உருவி அசிங்கப்படுத்திருக்கான். அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட நம்ம ஹீரோ கோவமா கிளம்பி நேரா இப்ப அந்த ஊருக்குள்ள போறாரு. அந்த ஊருக்குள்ள போய் இறங்குனதுமே ரங்கையான்றவன் ஒரு பெரிய இடத்து பையன், அவங்க அப்பா ஊர்லயே செல்வாக்கான ஆளு, அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே அந்த ரங்கையாவை பிடிச்சி போல பொழந்து அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் உருவி, இங்க பாரு என் ஊரு ஊருன்னு இல்ல, இந்த ஊரை சேர்ந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, இந்த வாட்டி உன் ட்ரெஸ்ஸை உருவன, அடுத்த வாட்டி உன் உடம்புல உயிரே இருக்காது. ஏன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகளையும் நான் என் பொண்ணு மாதிரி தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சுட்டு அவனை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு கிளம்புறாப்புல. இப்படிதாங்க நம்ம ஹீரோ பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலே பொங்கி எழுந்துருவாரு. ஹீரோக்கு அப்படியே ஆப்போசிட் தான் குருசாமி. அவருக்கும் 10th படிக்கிற டீனேஜ் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய பேர் காயத்ரி. ஹீரோவுடைய ஃபேமிலியும் இந்த குருசாமியோட ஃபேமிலியும் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹீரோ வாழைத்தார் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நம்ம ஹீரோ தப்பெல்லாம் தட்டி கேட்டுட்டு தான் குடும்பத்தோட சந்தோஷமா அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஆத்தூர் ஊருக்குன்னு பஸ் கிடையாது. ஸோ அதனால ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாருமே பக்கத்து டவுன்ல இருக்க ஸ்கூலுக்கு சைக்கிள் தான் போயிட்டு வரணும். அப்படி ஒரு நாள் குருசாமியோட பொண்ணு காயத்ரி, அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் ஸ்கூல் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் போல அவங்க ஊருக்கு போறதுக்காக ஊர் எல்லையில இவங்க நிறுத்திட்டு போன சைக்கிள் எடுக்கலான்னு போனா அந்த சைக்கிள் டயர் எல்லாமே பஞ்சரா இருக்கு. என்னடா காரணம்னு பார்த்தா அந்த ஊர் எல்லையில ஒரு 4 கஞ்சா குடிக்க பசங்க இருக்கானுங்க. இவனுங்க எந்த ஊர் காரணங்கன்னே தெரியல. அந்த ஊர் காட்டுக்குள்ள இவனுங்க 4 பேரும் சேர்ந்து எப்பவும் கஞ்சா இழுத்துக்கிட்டு போற பொண்ணுங்களை யூட்டிசிங் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த ஸ்கூல் பிள்ளைங்க கிட்டயும் சைக்கிளை பஞ்சர் பண்ணிட்டு தப்பா பேசுறானுங்க. பாவம் குருசாமியோட பொண்ணு காயத்ரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா சைக்கிளை தள்ளிட்டு ஊருக்குள்ள வரா. அப்படி ஊருக்குள்ள வரும்போது என்ட்ரன்ஸ்லயே அவங்க அப்பா கடையில இருக்காரு. தான் பொண்ணு இப்படி வரதை பார்த்துட்டு என்னமா சைக்கிள் ஏன் பஞ்சர் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நடந்து எல்லாத்தையும் சொல்ல, சரி ஓகே எக்காரணத்து கொண்டும் இதை பத்தி திருநாத்துக்கு தெரியாம பாத்துக்கங்க, தேவையில்லாம அவன் பிரச்சனையை இழுத்துருவான் அப்படின்ற மாதிரி ஆஃப் பண்ண பாக்குறாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ தான் பொண்ணை கூட்டிட்டு பஜ்ஜி வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த வழியா போயிட்டு இருக்காரு. போற வழியில இவங்க 4 பேரோட சைக்கிள் பஞ்சரா இருக்கிறத பார்த்துட்டு, என்னமா என்னாச்சு, ஏன் சைக்கிள் பஞ்சரா இருக்கு அப்படின்ற மாதிரி குருசாமியோட பொண்ணை பார்த்து கேட்க, அவங்க அப்பா தான் நடந்ததை பத்தி எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாருல. ஸோ அதனால அந்த பொண்ணு காயத்ரி பயந்துட்டு சைக்கிளை வெயில நிறுத்திருந்தோம், அதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோடைய பொண்ணு 5th பாஸ் பண்ணிடா. இவங்க ஊர்ல 5th வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கு. ஹையர் செகண்டரி எல்லாம் பக்கத்து டவுன்ல தான் இருக்கு. ஸோ அங்க போறதுக்கு இவங்களுக்கு பஸ் வசதி இல்லை. அந்த பஸ் வசதி இல்லாத காரணத்தினாலே நம்ம ஹீரோ தான் பொண்ணு 6th சேர்க்காமலே இருக்காரு. இந்த பஸ் பிரச்சனையை பத்தி குருசாமி அந்த ஊர் எம்எல்ஏ கிட்ட போயிட்டு, ரொம்ப வருஷமா எங்க ஊருக்கு பஸ் வசதியே இல்ல, பாவம் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பஸ் மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த எம்எல்ஏவும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அடுத்த நாளே இவங்க ஊருக்கான பஸ் ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்துறாரு. அவ்வளவுதான். இந்த விஷயத்த ஹீரோடி வைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு பஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம பொண்ணை கண்டிப்பா நம்ம குத்தூர் ஸ்கூலுக்கு 6th சேர்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே பஸ் வசதி தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இவருடைய குருசாமி பொண்ணு காயத்ரி படிக்கிற அதே ஸ்கூல்ல இவருடைய பொண்ணையும் சேர்த்து விடுறாரு. மணிகண்டாவும் ரொம்ப சந்தோஷமா நாம இப்போ ஒரு புது ஸ்கூலுக்கு போறோம்னு சொல்லிட்டு அக்கா காயத்ரியோட அந்த ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. இவங்க எல்லாரும் இப்ப படிச்சுட்டு இருக்க அதே ஸ்கூலுக்கு தான் ஆரம்பத்துல சஸ்பெண்ட் ஆகி போன இந்த கொடூரமான டீச்சரான ஸ்வஸ்திகா திரும்ப என்ட்ரி கொடுக்குறாங்க. அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் காயத்ரி கூட நம்ம ஹீரோவுடைய பொண்ணு மணிகண்டா இன்னும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்னா அவங்க ஊருக்கு போற பஸ்ல போயிட்டு இருக்கும்போது போற வழியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பேசிக்கிறாங்க. அதுல சௌலஜான்ற ஒரு பொண்ணு, அவ்வளவுதான் நான் இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வர போறது கிடையாது, எனக்கு என் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க, அனுஷா என்னுடைய புக்கெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சௌலஜான்ற பொண்ணு அனுஷான்ற தன்னுடைய ஜூனியர் பொண்ணுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுக்குறா. எப்படி இவங்க எல்லாரும் இதை பத்தி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அதே பஸ்ல திரும்ப அதே கஞ்சா குடிக்கு பசங்க ஏறானுங்க. அவனுங்க ஏறினதுமே குருசாமியோட பொண்ணான காயத்ரி கிட்ட ரொம்ப ஓவரா யூட்டிசிங் பண்றானுங்க. இது அத்தனையும் சென்ட்ரல்ல உட்காந்துட்டு இருக்கா மணிகண்டா பாத்துட்டு இருக்கா. அவளால இவனுங்க பண்றதை ஏத்துக்கவே முடியல. இப்ப அந்த 4 கஞ்சா குடிக்குங்களும் இந்த காயத்ரி பொண்ணை பார்த்து நாளைக்கும் வருவோம், நாங்க என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறானுங்க. கற்பனா அடுத்த சீன்லே அந்த ஊர் குளத்துல ஒரு பொண்ணோடைய சடலம் மிதக்குது. யாரா அந்த பொண்ணுன்னு பார்த்தா, இனி நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன், என் வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்ற மாதிரி சௌலஜான்ற ஒரு பொண்ணு புக்ஸ் எல்லாம் அனுஷான்ற ஜூனியர் பொண்ணு கொடுத்தால அந்த சௌலஜான்ற பொண்ணு தான் இறந்து போயிருக்கா. அவ்வளவுதாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த பொண்ணு யாரையோ விரும்பி இருக்கா, அதுக்குள்ள இவங்க அப்பா அம்மா சேர்ந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தாங்க, அதான் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பொண்ணுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்னன்றதை யாருமே யோசிக்கல. கற்பனா இந்த பக்கம் பஸ்ல நடந்த சம்பவத்தை பத்தி நம்ம மணிகண்டா ஒண்ணு விடாம அன்னைக்கு ராத்திரியே தான் அப்பா கிட்ட வந்து சொல்ல, அவ்வளவுதாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ அந்த 4 கஞ்சா குடிக்கிங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதிக்குள்ள போறாரு. உள்ள ஒரு பாழஞ்சு போன பில்டிங்குள்ள தான் அந்த 4 பேரும் இருக்கானுங்க. அந்த 4 பேரையும் ஒருத்த
ஒத்தனை விடாம போட்டு போலம் பொழந்து அடிச்சு கட்டி தலையில தொங்க விட்டு, அவனை இதுக்கப்புறம் எங்க ஊர் பொண்ணுங்க கிட்ட வாலாட்டினீங்க, உங்க வாழை ஒட்ட நறுக்கிடும்டா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வராரு. இப்படி நம்ம ஹீரோ அந்த கஞ்சா கோடிங்களை அடிச்ச விஷயம் குருசாமிக்கு தெரிய வருது. அவ்வளவுதான், அடுத்த சீன்லயே குருசாமி வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, யார் அவனுங்களை அடிக்க சொன்னது, இந்த விஷயத்த என் பொண்ணு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கா, இருந்தாலும் யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லாத, இதை கடந்து போன்னு தான் நான் சொல்லி வளர்த்துருக்கேன். ஏன்னா தேவையில்லாம நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம வச்சிருக்கிறது பொம்பளை பிள்ளைங்க, இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் எல்லாரும் அடிச்சுட்டு இருந்தா கடைசியில யாருக்கு என்ன ஆகுனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த குருசாமி ஒரு மாதிரி பயந்தாப்லயே பேச, அதுக்கு நம்ம ஹீரோ, பாருங்க குருசாமி, உங்க பொண்ணு காயத்ரியா நான் என் பொண்ணா தான் பாக்குறேன். நாளைக்கு நம்ம பொண்ணுங்க கிட்ட எவனாச்சும் தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சாலே நம்ம பொண்ணுங்க பின்னாடி இப்படி ஒருத்தன் இருக்கான்ற ஒரு பயம் இருக்கணும், அதுக்காக தான் நான் அடிச்சேன், திரும்ப வந்தாலும் அடிப்பேன் அப்படின்ற நம்ம ஹீரோ பயங்கர உணர்ச்சிகரமா பேச, பொண்ணுங்க மேல நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காருன்றத குருசாமி புரிஞ்சுக்கிறாரு. கற்பனா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கையால அடி வாங்கி அவமானப்பட்ட ரங்கையா இருக்கான்ல, அவன் பல மாசம் கழிச்சு திரும்ப அவன் ஊருக்குள்ள வந்திருக்கானா. இந்த விஷயம் குருசாமிக்கு தெரிய வருது. அவர் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இத்தனை மாசம் கழிச்சு அவன் திரும்ப ஊருக்குள்ள வந்திருக்கானா, கண்டிப்பா அவன் உன்னை பழி வாங்கறதுக்காக தான் வந்திருக்கான். ஏன்னா நாளைக்கு நீ மாலை போட போற, அதை தெரிஞ்சுக்கிட்டே தான் அவன் வந்திருக்கான். அவனை மாதிரியே உன்கிட்ட அடி வாங்கின எல்லாருமே உன்னை போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து குருசாமி கேட்க, அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ எல்லாருக்கும் ஒரு தண்டோரா போறாரு. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இவர்கிட்ட பகச்சுக்கிட்டாரோ அவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து இன்னைக்கு ராத்திரியே சாமி சரணம் சொல்லிட்டு போனோம், மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒருத்த வந்து எனக்கு சரணம் போடுறது மிஸ் ஆச்சுன்னா அவனை கண்டிப்பா நான் வெட்டுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு அறிக்கையை விடுறாரு. அவ்வளோதாங்க, அதுக்கு பயந்துகிட்டே ஹீரோ கையில் அடி வாங்கின எல்லா பயிலும் வந்து ஹீரோ கிட்ட வந்து சாமி சரணம் சொல்லிட்டு சமாதானமா போறாங்க. அதுல ரங்கையாவோட அப்பாவான அந்த மொட்டையனும் அவனும் வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாமி சரணன்ற மாதிரி சொல்லிட்டு சமாதானமா போக, டேய் உன் பையன் ரங்கையா எங்க, அவனுக்காக தான் இந்த தண்டோராவே, அவனே வரலனா நாளைக்கு மாலை போறதுக்கு முன்னாடி அவன் சாவு என் கையில தான் அப்படின்ற மாதிரி மிரட்ட, ஐயோ சாமி அவன் எங்க போனானே தெரியல, அவனுக்கு பதில் நான் சமாதானமா போறேன், தயவு செஞ்சு என் பையனை எதுவும் பண்றாத அப்படின்ற மாதிரி அந்த மொட்டையன் கெஞ்சிட்டு போறான். ஆனா நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஃபுல்லாக குடிச்சிட்டு இந்த ரங்கையாவை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் தான் என்னால் நிம்மதியாக நாளைக்கு மாலை போட முடியும் அப்படின்ற மாதிரி குருசாமி கிட்ட சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வேக வேகமா அவனை போறதுக்காக கிளம்பி போறாரு. இப்படி தான் அப்பா ஆக்ரோஷமா போறதை பார்த்துட்டு முறையா அவருடைய பொண்ணான மணிகண்டா ஒரு மாதிரி பயப்படுறா. கட் பண்ணா அடுத்த நாள் அந்த ஊர் காட்டுல சாக்கு பையில ஒரு பாடி இருக்கு. யாருடைய பாடின்னு போய் ஓபன் பண்ணி பார்த்தா அது அந்த ரங்கையாவுடைய பாடி. அவனை யாரும் அங்க கழுத்தறுத்து போட்டு போயிருக்காங்க. நேற்று ராத்திரி நம்ம ஹீரோ இவனை கொல்றதுக்காக தான் கத்தியை வாங்கிட்டு போனாரு. ஸோ நம்ம ஹீரோ தான் இவனை கொண்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ரங்கையாவோட அப்பன் அந்த ஊருக்காரங்க எல்லாரும் நம்ம ஹீரோவுடைய வீட்டு வாசல் வந்து, நேற்று ராத்திரி வந்து நான் அவ்வளோ கெஞ்சிட்டு போனேனே, அதுக்கப்புறமும் என் பையனை கொண்டுட்டானே, எங்க அந்த குடிகார பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வீட்டு வாசல் முன்னாடி ரங்கையாவோட அப்பன் மொட்டையன் ஊருக்காரங்களாம் கூட்டிட்டு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ குடிச்சுக்கிட்டே வந்து என்ட்ரி கொடுத்து, இங்க பாரு உன் பையனை வெட்ட போனது உண்மைதான், ஆனா நான் வெட்டல, என் கையில் அவன் சாவறதுக்கு முன்னாடி வேற எவனும் அவனை கொண்டுட்டான். அவனை தேவையில்லாம என் வீட்டு முன்னாடி வந்து எவனாச்சும் பிரச்சனை பண்ணீங்க, இன்னைக்கு மாலை போறதுக்கு முன்னாடி இங்க பல உயிரிழப்புகள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்ட, அந்த மொட்டைனா சரிப்பா நீ மாலை போடு, மலைக்கு போயிட்டு வா, அப்புறம் என் பையனுடைய சாவு பஞ்சாயத்தை பேசிப்போம் அப்படின்ற மாதிரி அவனும் முன்னாங்க வந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய பொண்ணு மணிகண்டா நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அப்பா தயவு செஞ்சு நீ இந்த குடியை நிறுத்திறியாப்பா அப்படின்ற மாதிரி முறையா இவங்க பொண்ணு கேட்க, இதை கேட்டதுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஏன் மனமா இது நாள் வரைக்கும் நீ என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை கேட்டதே கிடையாதே. ஆமாப்பா அப்பெல்லாம் நீ குடிக்கும்போது நீ உள்ள சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ குடிக்கிறதுனால நீ சந்தோஷமாலாம் இல்ல, குடிச்சிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி முறையா நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க பொண்ணு சொல்ல, இல்லம்மா நான் இந்த குடியை விட்டா என் கை நடுக்கும், என்னால எதுவுமே ஒழுங்கா பண்ண முடியாதுமா அப்படின்ற சொல்ல, அப்பா உனக்கு கை நடுங்குச்சா நான் உன்னை பிடிச்சிக்கிறேன், எனக்கு நைட்டு தூக்கம் வரலனா நான் உன்னை தூங்க வைக்கிறேன், இவ செஞ்சு இந்த குடியை மட்டும் நிறுத்திடுப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா கேட்க, நம்ம ஹீரோ அந்த நிமிஷம் முடிவு பண்றாரு நம்ம பொண்ணுக்காக இதுக்கப்புறம் இந்த குடியவே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டில தூக்கி வீசிட்டு, இதுக்கப்புறம் அப்பா நான் உனக்காக குடிக்கவே மாட்டேமா அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ண இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காத பல திருப்பங்கள் கொட்டி கிடக்கு. ஊருக்குள்ள நடந்த சில மரணங்களுக்கு பின்னாடி காரணமா யாரு இருக்கா, முழுசா குடியை விட்டு சபரிமலைக்கு மாலை போட்ட நம்ம ஹீரோடைய லைஃப் அண்ட் அவருடைய பொண்ணுடைய லைஃப்குள்ள என்னென்னலாம் மாற்றம் நடந்துச்சு, ஊருக்குள்ள புதுசா வந்திருக்க அந்த மர்ம கொலைகாரன் யாரு, இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சானா இல்லையான்றதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல கிளைமேக்ஸ்ல ஒரு பேங்கரான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ அடுத்த 41 நாள் கடுமையான விரதம் இருக்கக்கூடிய ஐயப்ப சாமிக்கு வேண்டுதலோட மாலை போட்டுக்கிறாரு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் ஹீரோவுடைய பொண்ணு குருசாமியோட பொண்ணும் படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொடூரமான டீச்சர்ஸ் வாசிக்கா இருக்காங்களே, அவங்க இப்போ குருசாமி பொண்ணு காயத்ரி படிக்கிற 10th கிளாஸ்க்கு வந்து, உங்க கிளாஸ்ல மொத்தம் 2 பொண்ணுங்களை நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக செலக்ட் பண்ணிருக்கேன், ஏன்னா நீங்க 2 பேருமே இந்த கிளாஸோடைய டாப்பர்ஸா இருக்கீங்க, ஸோ நீங்க 2 பேரும் கட்டாயம் என் வீட்டுக்கு வந்து என்னுடைய ஸ்பெஷல் கிளாஸை அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி
இவங்க பிக் பண்ணியிருக்க அந்த 2 பொண்ணுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல் பொண்ணு குருசாமியோட பொண்ணான காயத்ரி, 2வது அனுஷியான்ற அந்த பொண்ணு. இவங்க 2 பேரும் தான் இவங்க பிக் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போகும்போது உடனே குருசாமி பொண்ணு காயத்ரி ஓடி போயிட்டு, மேம் நீங்க ஸ்கூல் முடிஞ்சதும் ஈவினிங்க்கு மேல உங்க வீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்க்கு என்ன வர சொல்லிருக்கீங்க. அப்படி நான் வந்தனா எங்க ஊருக்கு போகக்கூடிய கடைசி பஸ் நான் மிஸ் பண்ணிடுவேன். நான் ஸ்பெஷல் கிளாஸ் வரல மேடம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. ஏமா இந்த ஸ்கூல்லே நீ தான் டாப்பர், உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். நீ ஒரு பஸ் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. என் அசிஸ்டன்ட் பாபு இருக்கான், உன்னுடைய ஸ்பெஷல் கிளாஸ் என் வீட்டில் முடிஞ்சதும் அவனை கூட்டிட்டு போய் உன் வீட்டில் நான் ட்ராப் பண்ண சொல்றேன். நீ கட்டாயம் ஸ்கூல் முடிஞ்சதும் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாங்க. இப்படி இவங்க கட்டாயம் ஸ்பெஷல் கிளாஸ் வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்களே, அடுத்த நாள்ல இருந்தே காயத்ரி கூடவே அனுஷியாவும் செலக்ட் பண்ணியிருந்தாங்களே, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரதே ஸ்டாப் பண்ணிருக்கா. இப்போ குருசாமியோட பொண்ணான காயத்ரி மட்டும் தான் டீச்சருடைய வீட்டுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கா. அந்த வீடியோ ஒரு மாதிரி ஒதுக்குப்புறமா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இந்த டீச்சர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இந்த பொண்ணையே பாக்குறாங்க. போய் குளிச்சுட்டு வா, நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம் அப்படின்றாங்க. இல்ல மேடம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த காயத்ரி பொண்ணு பயந்துகிட்டே உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இவங்க விடுற மாதிரி இல்ல. இவங்க அப்படியே நைஸா இந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். இது சாதாரண வீடு கிடையாது, எங்க ஒரு மெடிடேஷன் சென்டரே இருக்கு. முதல்ல நீ உன்னோட யூனிஃபார்மை கழட்டிடணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமா இந்த பொண்ணு கிட்ட வந்து நடந்துக்க. அவ்வளவுதாங்க. இந்த பொண்ணு கடுப்பாகி என்ன விட்டுருங்க மேம், நான் இங்கிருந்து போறேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து போக பாக்குறா. காயத்ரி இங்கிருந்து போயிட்டா உன்னை விட்டுருவனா? பார் நான் சொல்றபடி கேட்டு நடந்துக்கிட்டானா இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட்டே உன் கைக்கு வரும். இல்லனா எக்ஸாம் கனவை மறந்துடு அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்களா. அந்த நேரம் பார்த்து வெளியில ஆட்டோ சவுண்ட் கேக்குது. யாருடைய ஆட்டோ சவுண்ட் பார்த்தா அது நம்ம ஹீரோங்க. அன்னைக்கு ஈவினிங் தான் நம்ம ஹீரோ ஸ்கூல்ல இருந்து தான் பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு படம் பார்த்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதும் காயத்ரி அக்காவும் வந்துருவாங்க. வாங்கப்பா அவங்களையும் போய் கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டீச்சரோட வீட்டுக்கு ஹீரோடைய பொண்ணு கூட்டிட்டு வந்திருப்பா. வெளியில ஆட்டோ வர்றது சவுண்ட் கேட்டதும் இந்த டீச்சர் காயத்ரின்ற இந்த பொண்ணு மிரட்டி அனுப்புறாங்க. ஹீரோவும் ஆட்டோ எடுத்துட்டு நேரா உள்ள வந்ததும் டீச்சர் கிட்ட வந்து, மேம் எங்க பொண்ணு காயத்ரி நீங்க தான் ஸ்பெஷல் கிளாஸ்க்காக செலக்ட் பண்ணிருக்கீங்களாமே, ரொம்ப நன்றி மேம். அவ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும், எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ரொம்ப இன்னசென்ட்டா அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டு போறாங்க. ஆனா உள்ள நடந்தது எதுவுமே வெளியில சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அந்த டீச்சர் காயத்ரியை பார்த்து மிரட்டி அனுப்பியிருப்பாங்க. காயத்ரியுமே எதுவுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம அவர் கூட ஆட்டோல ஏறிட்டு போறாங்க. போயிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோ திரும்ப ரிட்டர்ன் வருது. ஒருவேளை காயத்ரி எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி டீச்சர் ஒரு மாதிரி பயந்தாப்லேயே நின்றுட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ போனவர் ஆட்டோ எடுத்துட்டு ரிவர்ஸ் எதுக்காக திரும்ப வீட்டுக்குள்ள வராருன்னா அந்த டீச்சருக்காக வாழைத்தாரை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. நிமிஷம் டீச்சருக்கு அள்ளு இல்ல, அந்த வாழைத்தாரை வாங்கி வச்சுட்டு இவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாலை போட்டதுல இருந்தே கோயில் குளம் பூஜை இப்படியே தான் இவர் சுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குருசாமியோட பொண்ணு காயத்ரி இருக்காங்களே, அவங்க அந்த டீச்சருக்கு பயந்துகிட்டு அடுத்த நாள்ல இருந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. காயத்ரி அக்கா முன்ன மாதிரி இல்ல, ஏன் அவங்க எப்பவுமே டல்லாவே இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோவுடைய பொண்ணான மணிகண்டாக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் எதர்ச்சியா இவங்க கூடவே ஒன்னா படிச்சுட்டு இருந்த அனுஷியான்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் சேர்த்துதான் அந்த டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அடுத்த நாளே அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரதே ஸ்டாப் ஆயிருக்கும். இப்ப அந்த அனுஷான்ற பொண்ணை நம்ம ஹீரோவுடைய பொண்ணான மணிகண்டா பார்த்துட்டு, அக்கா அனுஷா நீங்க ஏன் ஸ்கூலுக்கு வரதே இல்லை, என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் கேட்கும் போது தான் லாஸ்டா சலுஜான்ற ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து குளத்துல இருந்தாங்கல்ல, உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணாங்கன்ற மாதிரி சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்ற மாதிரி தான் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் என்னுடைய மரணத்துக்கு காரணமே அந்த டீச்சர் தான். அவங்க ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டு மோசமான சில விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு தான் அனுஷா பொண்ணு டீச்சர் கூப்பிட்டாலே ஸ்பெஷல் கிளாஸ் போவே கூடாது முடிவு பண்ணிருப்பா. அந்த ஸ்கூல்ல விட்டு நின்று இருப்பா. இப்படி இந்த விஷயம் எல்லாத்தையுமே அனுஷியா நம்ம ஹீரோவுடைய பொண்ணான மணிகண்டா கிட்ட சொல்ல, காயத்ரி அக்கா ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இதானோ, இந்த விஷயத்த உடனடியா நம்ம அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அப்பான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கூப்பிட்டு ஓட வெளியில இருக்க நம்ம ஹீரோ பொண்ணுடைய குரலை கேட்டு வீட்டு வாசல் கிட்ட வராரு. ஆனா அதுக்குள்ள ஒய்ஃப் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இல்லைங்க நீங்க இப்ப உள்ள வரக்கூடாது. என்னாச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்க இவங்க பொண்ணு மணிகண்டாக்கு வயசுக்கு வந்திருக்கு. இந்த விஷயத்தை இவருடைய ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோட முகத்துல அவ்வளவு ஒரு சோகம். ஏன்னா இவர் இப்போ மாலை போட்டிருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க நம்ம பொண்ணு கிட்ட பேசக்கூடாது, முகத்தையே பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லிடுவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஊரே மெச்சுற அளவுக்கு அவளுடைய விழாவை நான் சிறப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புவாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல இவங்க எல்லாரும் பக்கத்து ஒரு பஜனைக்கு போயிருக்காங்க. அந்த பஜனையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரிட்டர்ன் ஊரை நோக்கி நம்ம ஹீரோ கூட ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை கொல்றதுக்காக இந்த ரங்கையாவோட அப்பா மொட்டையை இருக்காங்க, அவன் ஒரு கேங்கை இறக்கி கொலை பண்ண சொல்லியிருக்கான். அந்த கேங் நம்ம ஹீரோவுடைய ஆட்டோவை சேஸ் பண்ணிட்டு வர ஹீரோவுடைய ஆட்டோல இருக்க குருசாமி இன்னும் மற்ற சாமிங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க நமக்கு ஐயப்பன் துணை இருப்பாரு, தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் தைரியப்படுத்தி இவங்களை கொல்றதுக்காக வந்திருக்க எல்லாரையும் அந்த சேசிங்லேயே அடிச்சு தூள் கிளப்பிட்டு போக, இதுக்கு நடுவில் வீட்டில் இருக்க இவங்க பொண்ணு கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோனை அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சேசிங்லேயே ஃபோன் எடுக்கிறாரு. அப்போ டைமிங்ல இவரை கொல்றதுக்காக கத்தியை ஒருத்தவங்க வாங்க அந்த கத்தி ஃபோன்லேயே அடிச்சு ஃபோன் உடஞ்சிடுது. அவ்வளோதான். இவங்க பொண்ணு மணிகண்டா இவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லலாம்னு நினைச்சாலும் அதை சொல்ல முடியாமலே போயிடுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த சேசிங்ல உயிர் பொழைச்சு வந்துறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல வீட்டுக்குள்ளேயே இருக்க இவங்க பொண்ணு மணிகண்டா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் அப்பாவை கண்டிப்பா பார்த்தே ஆகணும், தூரந்தே பாக்குறமா அப்படின்ற அந்த அம்மாவை கூட்டிட்டு
முடிச்சிட்டு வெளியில ஓடி வந்து தான் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ள இவங்க அப்பா சாமிங்களோட சேர்ந்து அகத்தூர்ல நடக்க போற குரு பூஜையில கலந்துக்கிறதுக்காக போயிடுறாரு. அப்படியே கட்டினா இந்த பக்கம் டெய்லி அந்த மர்மமான டீச்சர் வீட்டுல ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7-8 மணி வாக்குல தான் இந்த பாபுன்றவன் பைக்ல ரிட்டர்ன் அவளை வீட்டுல விடுறதுக்காக போவான். அப்படி போற வழியில இவனுடைய பைக்ல பெட்ரோல் தீர்ந்து போய் நடு ரோட்லயே வண்டி ஸ்டாப் ஆயிடுது. நீ அப்படியே ஓரமா நிலுமா, நான் போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அந்த பாபுன்றவன் அந்த இரவு காயத்ரின்ற இந்த பொண்ணு தனியா விட்டு போக பாவம் ராத்திரி நேரம் அந்த பொண்ணு அந்த ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா ஹீரோ கையில அடி வாங்கின அந்த 4 கஞ்சா குடிக்கிறானுங்களே அவனுக்கு நடந்து வரானுங்க. அவனுங்க வரதை பார்த்துட்டு பயந்து போய் இந்த பொண்ணு பதுங்க பார்க்குறா. ஆனால் அதை இவனுங்க பார்த்துறானுங்க. அவ்வளோதாங்க, இந்த கஞ்சா கொடிக்கின் கையில் இந்த பொண்ணு மாட்ட அடுத்து என்ன நடந்துச்சுனே தெரியல. கற்பனா இந்த பக்கம் குரு பூஜையில் நம்ம ஹீரோ குருசாமி இவங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது குருசாமிக்கு அவரோட வீட்டிலேருந்து ஒய்ஃப் கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பொண்ணு இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு உடனே ஒரு வண்டி எடுத்துட்டு வேக வேகமாக கிளம்பி போறாரு. ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சதும் இந்நேரம் வந்துருக்கணுமே, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு உடனே அந்த பாபுன்றவனுக்கு கால் பண்ணா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸே இல்லைங்களே அப்படின்ற மாதிரி அவன் கதை விடுவானா. அவ்வளோதாங்க, குருசாமி பயந்துறாரு. எங்கெங்கயோ தேடி பார்க்குறாங்க, ஆளே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்ம ஹீரோ காதுக்கு வர நம்ம ஹீரோவும் கிளம்பி போறாரு. இப்போ மொத்த ஊரும் சேர்ந்து குருசாமியோட பொண்ணான காயத்ரியை தேடிட்டு இருக்க அப்பதான் டேமுக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணுடைய உடல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே குருசாமி கூடவே நம்ம ஹீரோடைய வைஃப் இவங்க எல்லாரும் அது கண்டிப்பா நம்ம காயத்ரியா இருக்காது, எதுக்கும் போய் செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பொதாருக்குள்ள இருக்க அந்த பாடி யாருன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக குருசாமி உள்ள போனா அவர் ஒரு மாதிரி ஷாக்காகி வெளில வராரு. என்னாச்சு சாமி, அது கண்டிப்பா நம்ம காயத்ரி இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அது காயத்ரி இல்லமா ஆனா நம்ம மணிகண்டாமா அப்படின்ற மாதிரி அவர் கதற. அவ்வளவுதாங்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோன் உடஞ்சு அழுவாங்களா. எஸ், அங்க உள்ள பொதார்ல இறந்து சடலமா இருக்கிறது நம்ம ஹீரோனோட பொண்ணான மணிகண்டா. இதை யாருமே எதிர்பார்க்கல. இந்த சின்ன பொண்ணை போய் யார் இப்படி கொண்டு இங்க போட்டிருக்க முடியும். மொத்த ஊரே இப்ப அந்த இடத்துல ஸ்தம்பிச்சு போய் நிக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோ வந்ததுமே அது கண்டிப்பா நம்ம காயத்ரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராரு. ஆனா அங்க பொதார்ல இறந்து கிடக்கிறது இவருடைய பொண்ணுதான்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே மனுஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதே தெரியல. ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாரு. இல்ல இதை நான் நம்ப மாட்டேன், என் மணிகண்டாக்கு எதுவும் ஆகாது, அவ வீட்டுல நல்லா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கிருந்து போயிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொண்ணு இன்னும் சாகல அப்படின்ற மாதிரி அந்த ஷாக்லயே இருக்காரு. இந்த கேப்ல காணாம போனதா சொன்ன காயத்ரி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலாம். டயர்டாக ஸ்கூல்லே படுத்துட்டாவும் ஸ்கூலோட பியூன் ஆள் இருக்கிறது தெரியாம லாக் பண்ணிட்டு போயிடுதா. வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இது எதையுமே நம்புற மாதிரி இல்ல, நடுவுல என்னமோ நடந்திருக்கு, அது என்னன்னு தான் யாருக்குமே புரியல. நம்ம ஹீரோவால சுத்தமா ஒரு பொண்ணை இழந்தது அவரால் ஏத்துக்கவே முடியல. அவர் பொண்ணுடைய பாடியை கூட இன்னும் போய் பார்க்கல. இதுக்கு காரணமானவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் என் பொண்ணு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையிலே இருக்காரு. அதனாலதான் ஓப்பனிங் சீன்ல அந்த ஊர் வழியா எந்த வண்டி போனாலும் யாருமே ஹார்ன் அடிச்சுட்டு போக கூடாதுன்ற மாதிரி எல்லாரையும் பிடிச்சி அடிச்சிருப்பாரு. இப்போ கரண்ட்ல என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோவுடைய குருசாமியும் மாலையை கழட்டிட்டாரு, நம்ம ஹீரோவும் போயிட்டு மாலையை கழட்டிடுறாரு. கழட்டினதுக்கு அப்புறம் இவருடைய பொண்ணை யார் கொலை பண்ணிருப்பா அதான் இவர் தொடர்ந்து தேடிட்டு இருக்காரு. கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ குருசாமிக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொண்டுட்டு நேரா டேம் பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட குருசாமியும் சாப்பாடு கொண்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட போக அப்ப நம்ம ஹீரோ குருசாமியை பார்த்து என் பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டா, ஏன் கோப்பராச்சு என் பொண்ணை கொன்ன அப்படின்ற மாதிரி குருசாமியை பார்த்து நம்ம ஹீரோ கேட்க இங்க குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். ஹீரோவுடைய போனுக்கு அவங்க பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. நடுவில் இவருடைய போன் டேமேஜ் ஆகி ரிப்பேர்ல இருந்துச்சுல, அதை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அவர் பொண்ணு அனுப்பின அந்த வாய்ஸ் மெசேஜை இப்போ ப்ளே பண்ணி குருசாமி கிட்ட போட்டு காட்டுறாரு. அந்த பொண்ணு லாஸ்டா அனுப்பின வாய்ஸ் மெசேஜ்ல அப்பா குருசாமி அங்கிள் தான் என்ன கொல்ல வராரு, அவர் என்ன கொன்றுவார் போல இருக்குப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயந்துகிட்டே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு தான் நம்ம ஹீரோ இப்போ குருசாமியை தனியா இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இப்போதான் இந்த குருசாமி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. அந்த பிளாஷ்பேக்ல இவங்கெல்லாம் குரு பூஜையில் இருக்கும்போது இவருக்கு ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்து தானே பொண்ணு காணும் சொல்லிட்டு கிளம்பி போனாரு. ஆனா உண்மையிலேயே இவருக்கு யார்கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா அந்த ஊருடைய எம்எல்ஏ கிட்ட இருந்து தான் போன் வந்திருக்கு. நீ உடனடியா கிளம்பி டீச்சர் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ தான் கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான். என்ன ஏதுன்னு இவரும் பதறி அடிச்சுட்டு இந்த டீச்சருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த டீச்சருடைய வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் எம்எல்ஏ, இன்னொரு பக்கம் அந்த டீச்சர், கீழே இவங்க பொண்ணு காயத்ரி ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. ஏமா என்னாச்சு, எதுக்கு சார் என்ன வர வச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த குருசாமி எம்எல்ஏ பார்த்து கேட்க அதுக்கு இந்த எம்எல்ஏ இங்க பாரு குருசாமி, எனக்கு சில வீக்னஸ் இருக்கு, அதுல முக்கியமா இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களை அனுபவிக்கிறது. இன்ஃபேக்ட் சஸ்பெண்ட் ஆன இந்த டீச்சரை திரும்பவும் வர வச்சதுக்கு ரீசனே என்னுடைய தேவைக்காக தான். இதுக்கு அடிப்பணியாத பொண்ணுங்களை நானே என் கையால் கொண்டு இருக்கன்ற மாதிரி படத்துடைய ஆரம்பத்திலே சரியா ஒரு பொண்ணு படிக்கலன்ற மாதிரி தூக்கு மாட்டி இறந்து போனால அந்த பொண்ணை கொண்டதும் இவனுக்கு தான். காட்டுக்குள்ள ரங்கையாவை கொண்டதும் இவனுக்கு தான். ரங்கையாவை எதுக்காக கொண்டு இருக்கானுங்கன்னா ரங்கையாவோட தங்கச்சியும் இவனுக்கு தான் இப்படி கொண்டு இருக்கானுங்க. கேள்விப்பட்டு ரங்கையாவும் பிரச்சனை பண்ண காத்துட்டு இருந்திருக்கான். அதனாலதான் காட்டுக்குள்ள வச்சு ரங்கையாவையும் இவனுக்கு தான் க்ளோஸ் பண்ணிருக்கானுங்க. இப்படி இவனுடைய ஆசைக்கு இணங்காத பொண்ணுங்களை இவன் தான் கொண்டு இருக்கான். உன் பொண்ணு கூட ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு பயன்படுத்தணும். நாங்க சொல்றதெல்லாம் அவனும் கேட்டுட்டு தான் இருந்தா எங்க சிக்கல் ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி இந்த எம்எல்ஏ ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணுவானா. அந்த பிளாஷ்பேக்ல காயத்ரி காணாம போனதா சொன்ன அன்னைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு இந்த பாபுன்றவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக போயிட்டு இருக்கும்போது போற வழியில பெட்ரோல் தீர்ந்து போய் நடு ரோட்ல நிறுத்திட்டு போயிட்டான்ல,
அந்த நடு ராத்திரி 4 கஞ்சா குடிக்கும் பசங்க வந்து இந்த காயத்ரி தனியா இருக்கிறத பார்த்து தப்பா நடந்துக்க வந்திருப்பானுங்களே. அப்ப டைமிங்ல திரும்ப இந்த எம்எல்ஏ அந்த வழியா கார் எடுத்துட்டு வந்திருக்கான். என்னாச்சுமா, ஏன் தனியா நிக்கிற, வா போலாம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் கார்ல ஏத்திட்டு நேரா டீச்சர் வீட்டுக்கே கூட்டு வந்திருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் இந்த டீச்சர் வீட்டுல ஸ்பெஷல் கிளாஸ் ஏதோ தப்பா நடந்துக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சுட்ட மணிகண்டா இருக்கால, அந்த பாப்பா அனுஷான்ற அந்த பொண்ணை கூட்டிட்டு காயத்ரி அக்கா இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை, டீச்சர் வீட்டுல தான் ஏதோ நடக்குது, வாங்க போயிட்டு நம்ம காயத்ரி அக்காவை கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா வேக வேகமா டீச்சரோட வீட்டு சேவரை எகிரி குதிச்சு உள்ள போயிட்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது தான் உள்ள இந்த எம்எல்ஏ காயத்ரி பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான். அவ்வளவுதான், இதை பார்த்து அலறடிச்சுட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓட வந்து பார்த்துட்டு போனது திருநாத்தோடைய பொண்ணு. கண்டிப்பா அவ எல்லாத்தையுமே அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவா அப்படின்ற மாதிரி டீச்சரும் டீச்சருடைய ஆளும் எம்எல்ஏ கிட்ட சொல்ல, வேற வழியில அந்த மணிகண்டான்ற அந்த பொண்ணை ஆஃப் பண்ணி தான் ஆகணும், அதை நம்மளே நேரடியா பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இந்த காயத்ரியோட அப்பன் குருசாமி அவனை வர வைப்போன்ற மாதிரி குருசாமியை வர வச்சு, இங்க பாரு உன் பொண்ணுடைய அந்தரங்கமான வீடியோலாம் என் ஃபோன்லேயே தான் இருக்கு, இதை நான் வெளியே விடக்கூடாதுன்னா திருநாத்துடைய பொண்ணான மணிகண்டாவை நீ தான் காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த குருசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்லாமல் இந்த குருசாமி அன்னைக்கு நைட்டே எல்லாரும் இவங்க பொண்ணை தேடி போகும்போது அந்த கேப்ல வீட்டில் தனியா இருக்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணை கூட்டிட்டு வந்து எம்எல்ஏ கார்ல வச்சு, இங்க பாருமா அக்கா காயத்ரிக்கு நடந்த எதையுமே நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டல அப்படின்ற மாதிரி இந்த எம்எல்ஏ முதல்ல குட்டி பாப்பா மணிகண்டாவை பார்த்து கேட்க, ஆனா அந்த மணிகண்டா கேட்குற மாதிரி இல்ல எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, எது நடந்தாலும் எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் சொல்லணும், இதையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற பேர்ல காயத்ரி அக்காவை அந்த வீட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணீங்களே, நான் அதை கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த எம்எல்ஏ குருசாமியை கூப்பிட்டு, பாத்தியா அந்த பொண்ணு அவ்வளவு கிளியரா இருக்கா, கண்டிப்பா அவ சொல்றா, அவ சொல்லக்கூடாதுன்னா கதையை மொத்தமா முடிச்சுதான் ஆகணும், ஓ நீயே போய் அதை முடிச்சிடு, நாங்களே பண்ணலாம், ஆனா கிரைம்ல நான் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும், அதனால தான் நான் ஒன்ன பண்ண சொல்றேன் அப்படின்ற மாதிரி குருசாமியை தான் மிரட்டி மணிகண்டான்ற அந்த அப்பாவை பண்ண கொல்ல அனுப்பியிருக்கானுங்க. குருசாமியும் மணிகண்டா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றாரு, நீ தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லுமான்ற மாதிரி கேட்டே இருக்காரு. இல்ல சாமி கண்டிப்பா நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அவ்வளவுதாங்க, அந்த இடத்துல ஒரு தான் பொண்ணு காயத்ரியை காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோவுடைய பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டுறாரு. இதுதான் நடந்துச்சுன்ற மாதிரிலாம் இது அத்தனையுமே குருசாமி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, உன் பொண்ணை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்தேன், நீ ஏன் என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி பார்க்காம கொண்டுட்டியா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ குருசாமியை பார்த்து கேட்க, நான் ஏன் பார்க்கணும், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், அது போக நம்மலாம் பொம்பளை புள்ளைய பெற்றிருக்கோம், ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து தான் வாழணும், பொண்ணுங்களுக்கு பயத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும், ஆனா நீ உன் பொண்ணுக்கு எதுவாக இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் உன்கிட்ட வந்து சொல்லணுன்ற மாதிரி வளர்த்த, கடைசியில அதுவே அவ உயிர் போறதுக்கு காரணமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த குருசாமி அவர் கொலை பண்ணது நியாயப்படுத்தி பேச, கோவமான நம்ம ஹீரோ இவருடைய பொண்ணை குருசாமி எப்படி கழுத்தை நெரிச்சு கொண்டாரோ அதே மாதிரி குருசாமியும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாரு. இப்படி குருசாமியை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து நாளைக்கு காலையில நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்குகளும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ எம்எல்ஏவால பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க எல்லாரையும் தன்னுடைய ஆட்டோல ஏத்திட்டு நேரா இப்போ அந்த டீச்சருடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அந்த டீச்சரோட வீட்டுக்குள்ள போனதும் அங்க அந்த எம்எல்ஏ ஆல்ரெடி நம்ம ஹீரோ வருவான்னு தெரிஞ்சுட்டு ஆளுங்களை செட் பண்ணியிருக்கான். அவனுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு லாஸ்ட் அந்த எம்எல்ஏ பிடிச்சி இவனால பாதிக்கப்பட்ட அந்த ஸ்கூல் பொண்ணுங்கிட்ட, இங்க பாருங்கம்மா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் போகணும்னா அந்த பயத்தை உங்களுக்குள்ள விதைச்ச அவனை நீங்க தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து அந்த எம்எல்ஏ போட்டு பொழக்க கடைசியில் அந்த எம்எல்ஏ அந்த பொண்ணுங்களே தாக்க ஆரம்பிச்சிருவானா. அப்படி அந்த பொண்ணுங்களை அடிச்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்து, டேய் யார் மேல கை வைக்க வந்திருக்க பாத்தியா, எம்எல்ஏடா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட்டே சுத்தமாக கிளம்பி வந்து உன் ஊரே இல்லாமல் ஆக்கி விட்டுரும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்ட, உன் பாடி கிடைச்சாதான் எனக்கு கவர்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி அந்த எம்எல்ஏ தலையை ஒரே சீவு. அவ்வளோதான், தலை துண்டா போய் விழுறத கீழே இருக்க டீச்சர் பார்த்துட்டு பயந்து போக நேராக நம்ம ஹீரோ டீச்சர் கிட்ட வந்து, மாதா பிதாக்கு அப்புறம் குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க, அப்படிப்பட்ட குரு ஸ்தானத்தை மொத்தமாக கலங்கப்படுத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த திருட்டு டீச்சரையும் நம்ம ஹீரோ துடிக்க தூக்குல தொங்க விட்டு கொலை பண்ணிட்டு போறாரு. இப்படி இவர் பொண்ணுடைய சாவுக்கு காரணமா இருந்தவங்க எல்லாரையும் கொண்டுட்டு தான் இறந்து போயிருக்க இவருடைய பொண்ணையே போய் பார்க்குறாரு. மனுஷன் அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போக, அதுக்கப்புறம் இவருடைய பொண்ணுக்கு எப்படிலாம் சடங்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அதை அவ்வளோ சிறப்பாக ஊரை கூப்பிட்டு இறந்து கிடக்கிற இவருடைய பொண்ணுக்கு எல்லாத்தையும் பண்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய உலகமே இவருடைய பொண்ணு தான். ஆனா இவருடைய பொண்ணே இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஊரே இவருடைய துக்கத்துல கலந்துக்கிறாங்க. கடைசியா மணிகண்டாவை அடக்கம் பண்றதுக்காக கொண்டு போறாங்க. அப்படி போற வழியெல்லாம் நம்ம ஹீரோ இவருடைய பொண்ணு கூட இருந்த அந்த சந்தோஷமான நினைவுகளை நினைச்சுக்கிட்டே அழுதுகிட்டே அப்படியே போறாரு. அப்பனா 3 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த ஊருக்கு குருசாமியா மாறி இருக்காரு. இவரை தேடி ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய பொண்ணுக்கு நீங்க தான் இருமுடி கட்டணும், அவ முறையா சபரிமலைக்கு போறா, ஐயப்பனை வேண்டிட்டு வரங்கேட்டு பிறந்தவ, அவளுக்கு நாங்க மணிகண்டான்னு பேர் வச்சிருக்கோம், நீங்க தான் எங்க பொண்ணுக்கு இருமுடி கட்டணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்க, அப்படியே நம்ம ஹீரோ இப்ப அந்த பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு அவருடைய பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. அப்படி அவருடைய பொண்ணு மாதிரி தெரியற அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து, அப்பா நீங்க ஏன் ஏதோ போன மாதிரியே இருக்கீங்க, நான் உங்களை விட்டு எங்க போயிருக்கேன், சாமி கிட்ட தான் போயிருக்கேன், கூடிய சீக்கிரமே நானே உங்களுக்கு திரும்ப பிறப்பேன், எனக்கு இப்போ உங்க கையால இருமுடி கட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாப்பா கேட்க,
நம்ம ஹீரோ கண்ணுக்கு அவருடைய பொண்ணு மாதிரி தெரியிற மணிகண்டாக்கு இருமுடி கட்டி அனுப்புறாரு. சந்தோஷமா அந்த பொண்ணு இருமுடி கட்டிட்டு அங்கிருந்து அப்படியே போக அதை பார்த்து நம்ம ஹீரோ மூவ் ஆன் ஆகி போக இங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த இருமுடி கட்டுன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.